நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட வீடியோ ரொம்ப வைரலா போகணும், ட்ரெண்ட்லயே இருக்கணும், நிறைய ஃபாலோவர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பிசினஸ் ஓனர் நீங்க அப்படின்னா, நான் சொல்ல போற மிஸ்டேக்கை 2026ல ரிப்பீட் பண்ணாதீங்க. நான் ரீசெண்ட் டைம்ல நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட டிஸ்கவரி கால் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களோட டிஃபிகல்டிஸ் என்ன நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, சில டைம்ல அவங்க வந்து எண்டு கோலியும் மறந்துடுறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் இல்லை என்னோட பிஸ்னஸ் பேஜ் நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதில் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும் அண்ட் நான் என்னோட வீடியோஸ் வந்து நிறைய வைரல் ஆகணும் அண்ட் நான் ட்ரெண்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே எண்டு கோல் என்ன, அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்றது தான். அதையவே மறந்துடுறாங்க. மறந்துட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஓனர் வந்து என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி தராங்களே, நீங்கள் அதை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த பாட் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு ரியலான உங்களோட கஸ்டமர் உங்களை ஃபாலோ பண்ண போறது கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். வை? பிகாஸ் பாட் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது ரேண்டம் ஃபாலோவர்ஸா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் அதுல உங்களோட ஆடியன்ஸ் இருப்பாங்களா, உங்களோட கஸ்டமர் இருப்பாங்களான்றது பெரிய டவுட் தான். ஸோ நீங்க எப்பவுமே உங்களோட ஆர்கானிக்கா நீங்க பில்ட் பண்றீங்க உங்களோட பேஜ் அப்படின்னா, கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்றது தான் கரெக்டான வேவா இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க கஸ்டமருக்கு இருக்கிற ஃபியர்ஸ் அண்ட் டிசையர்ஸை அட்ரஸ் பண்ற மாதிரியான கண்டென்ட் போடுறது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்க உங்களோட வீடியோஸ்க்கும் உங்களோட பேஜுக்கும் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், வைரல் ஆகணுன்றதை தாண்டி உங்களோட கஸ்டமருக்கு நீங்க என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத பாருங்க.